வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா நம்ம நினைவுக்கு வர்றது யாரு? நம்ம பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள். தினமும் இவங்க டோர் பை டோரா வந்து குப்பைகளை நம்ம வீட்டு குப்பைகளை கலெக்ட் பண்றாங்க. நம்ம என்ன பண்றோம்? குப்பைகளை அப்படியே போட்டுறோம். பாவம், அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி நின்று 10 நிமிஷம் குப்பைகளை எல்லாம் தரம் பிரிச்சுட்டு இருக்காங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொருத்தரும் குப்பைகளை தரம் பிரிச்சு போடக்கூடிய அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்கணும். வீட்டு கழிவுகள் மட்டுமா எடுக்கிறாங்க? நமது பேரூர்ல தினசரி ஆயிரக்கணக்கானோர் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வந்து போறாங்க. இந்த கோயில் கழிவுகளாகட்டும், படித்துறை கழிவுகளாகட்டும், வணிக வளாக கழிவுகளாகட்டும், மண்டப கழிவுகளாகட்டும், இந்த பேரூராட்சியினுடைய தூய்மை பணியாளர்கள் பிரிச்சு எடுக்கிறாங்க. இந்த பிரிச்ச குப்பைகளை பெரிய வண்டி கொண்டு போவாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் வேஸ்டேஜ் தனியா, பிளாஸ்டிக் வேஸ்டேஜ் தனியா, சானிட்டரி வேஸ்டேஜ் தனியா, அப்படி தனித்தனியா பெரிய பைகள்ல போட்டு பெரிய வண்டியில ஏத்தி கொண்டு போவாங்க. வீடு வீடா வாங்குற குப்பை, கோயில் மண்டபத்துல எல்லாம் வாங்குற குப்பை, அவ்வளோ குப்பை என்னதாங்க மிஸ் செய்வாங்க? வெரி குட் மொழி, நீ கேட்டது ஒரு அருமையான கேள்வி. இந்த குப்பைகளை எங்க கொண்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்ச் ரெக்கவரி வளமீட்பு பூங்கா அப்படின்னு பேரூர்ல இருக்கக்கூடிய அந்த கிடங்குக்கு கொண்டு போறாங்க. அங்க போனோடனே பெரிய வண்டியிலிருந்து காய்கறி கழிவுகளை தனியா ஒரு ஷெட்டுக்கும், பிளாஸ்டிக் கழிவுகளை தனியா ஒரு ஷெட்டுக்கும், சானிட்டரி கழிவுகளை தனியா ஒரு ஷெட்டுக்கும் அந்தந்த இடத்துல ப்ராசஸ்க்குன்னு வைப்பாங்க. அதுல நாம முதலாவதாக பார்க்க போவது காய்கறி கழிவுகள். அதை எடுத்துட்டோம்னா 45 நாள்ல இருந்து 60 நாள் வரைக்கும் ஆகும் மக்களுக்கு. அந்த காய்கறி கழிவுகளை என்ன பண்றாங்க அப்படின்னா கன்வேயர் பெல்ட் மூலமா செலுத்தி அந்த மிஷின்ல அதை பொடி பண்றாங்க. பொடி பண்ணி அதில் இருக்கக்கூடிய சக்கை தனியாகவும் தண்ணி தனியாகவும் பிரிச்சு எடுத்துடுறாங்க. அந்த தண்ணியை விவசாயிகள் கொடுத்து வாழை தோட்டத்துக்கு இயற்கை உரமா பயன்படுத்துறாங்க. இதனால வாழை 3 அல்லது 4 முறை பலன் தரக்கூடிய மரமா இருக்கு. இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மெல் வர்றது கிடையாது. அப்புறம் ஈக்கள் போன்ற கிருமிகள் எல்லாம் பரவுறது கிடையாது. சீக்கிரமா உரமா மாற்றப்படுகிறது. இரண்டாவதா நம்ம பார்க்க போறது வாழை இலை, வாழை மரம், இளநீ. இதெல்லாம் சாதாரணமா பாத்தீங்கன்னா 90 நாள்ல இருந்து 150 நாட்கள் ஆகும் மக்கி போறக்கு. ஆனா இதெல்லாம் மிஷின்ல கொடுத்து அரைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 30 நாள்ல இருந்து 60 நாட்களுக்குள்ள இதை நம்ம உரமா பயன்படுத்தலாம். அடுத்து மூன்றாவதா நம்ம பார்க்க போறது பிளாஸ்டிக் கழிவுகள். இதை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். கூடுதலா ஒரு செய்தி என்ன அப்படின்னா பிஸ்கெட் கவர், குர்குரே கவர் இதையெல்லாம் பொடி பண்ணி மிஷின்ல கொடுத்து பொடி பண்ணி சீட் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைக்கு அனுப்புறாங்க. அடுத்ததா லேண்ட் ஃபில்லிங்கை தவிர்க்கறதுக்கு வேண்டி இதை பேல் பண்ணி சிமெண்ட் ஃபேக்டரிக்கும் அனுப்புறாங்க. அடுத்து நம்ம நாலாவதா பார்க்க போறது மெடிக்கல் அண்ட் சானிட்டரி வேஸ்டேஜ். இதுல பாத்தீங்கன்னா இந்த வேஸ்டேஜ் எல்லாம் மிஷின்ல எரிச்சு அந்த கிடைக்கக்கூடிய சாம்பலை வச்சு பிரிக்ஸ் தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி குப்பைகளை நம்ம பிரிச்சு தரல அப்படின்னா லேண்ட் ஃபில் ஆகும், வாட்டர் பொல்யூஷன் ஆகும், ஏர் பொல்யூஷன் ஆகும், அப்புறம் கிருமிகள் எல்லாம் பரவும்.